அழைக்கும் நல் வழிதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவும் மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே, இதுவே உயர்ந்த பலியும் இதுவே, இதுவே புனித பலியும் இதுவே, இதுவே புண்ணிய பலியும் இதுவே. இதுவே தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும், இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும், நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை ஆரோக்கிய தாயின் அன்பு பக்தர்களே, இந்த நாளை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே அவர் நம்மை இங்கு அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நம்மை வழிநடத்தவிருக்கிறார். எனவே அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். சிறப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய தாயாம் திரு அவை ஆயரும் மறைசாட்சியுமான புனித ஜோசபாத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிறது. புனித ஜோசபாத் ஒரு மறைசாட்சி. இவர் உக்ரைன் நாட்டிலே பிறந்தவர். இவர் நமது சகோதர பிரிவினை சகோதரர்களிடத்திலே அன்பு பாராட்டியவர். அவர்களோடு நெருங்கிய தொடர்பும் உறவும் சுமூகமான ஒரு உறவு நிலையில் இருந்தவர். எனவே அவர் தங்களுடைய வழிபாட்டு முறைகளில் மிகவும் அதிகமாக தலையிடுகிறார் என்று அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். அவர்களுடைய ஸ்லாவோனிக்கா எனப்படும் வழிபாட்டு முறையை இவர் மிகவும் பாராட்டினார். இருந்தும் அதை அவர் உதாசீனப்படுத்துகிறார் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இவரை பல்வேறு இன்னல்களுக்கும் இடுக்கண்களுக்கும் துன்பத்துக்கும் துயரத்திற்கும் கையளித்து இவரை கொன்றார்கள். இவர் இறைவனுக்கு மறைசாட்சியானார். எனவே நாமும் இவரை போல இறைவனை எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேளைகளிலும் எடுத்துரைக்க அழைக்கப்படுகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை நம்முடைய வாழ்வாலும் சொல்லாலும் செயலாலும் நாம் எடுத்துரைக்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட ஆற்றலை
உத்வேகத்தை உற்சாகத்தை இறைவன் தாமே நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவரிடத்திலே வேண்டி இத்திருப்பலியிலே கலந்து கொள்வோம். இத்தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு தடையாய் இருக்கிற நம்முடைய குற்றங்குறைகள் பாவங்களை எண்ணி மனம் வருந்துவோம். அவற்றுக்காக இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தம் ஆடுகளுக்காக தம் உயிரை கையளிக்க புனித ஜோசபாத்தை நிரப்பிய தூய ஆவியாரை உமது திரு அவையில் தூண்டி எழுப்பவுமை வேண்டுகின்றோ. அப்புனிதரின் பரிந்துரையால் நாங்களும் அதே தூய ஆவியால் வலுப்பெற்று எம் சகோதரர் சகோதரிகளுக்காக உயிரை துறக்க அஞ்சாதிருப்போமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உமை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். மன்னர்களே, நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடை எல்லை வரை நீதி வழங்குவோரே, கற்றுக்கொள்ளுங்கள். திரளான மக்களை ஆள்வோரே, பல மக்கள் இனங்களை பற்றி பெருமை பாராட்டுவோரே, எனக்கு செவிசாயுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உன்னத இறைவனிடமிருந்தே உங்களுக்கு ஆட்சியுரிமை கிடைத்தது. அவரே உங்கள் செயல்களை சோதித்து அறிபவர், உங்கள் திட்டங்களை ஆராய்பவரும் அவரே. அவரது அரசின் பணியாளர்களாயிருந்தும் நீங்கள் நேர்மையுடன் தீர்ப்பு வழங்கவில்லை, திருச்சட்டத்தை கடைபிடிக்கவில்லை, கடவுளின் திருவுளப்படி நடக்கவில்லை. கொடுமையாகவும் விரைவாகவும் அவர் உங்கள் மேல் வருவார். உயர்நிலையில் உள்ளவர்களுக்கு கடும் தீர்ப்பு வழங்குவார். எளியோருக்கு இரக்கங்காட்டி அவர்களை பொறுத்தருள்வார். வலியோரை வன்மையாக தண்டிப்பார். அனைத்திற்கும் ஆண்டவர் யாருக்கும் அஞ்சி நடுங்க மாட்டார். உயர்ந்தோர்க்கென்று தனி மதிப்பு அளிக்க மாட்டார். ஏனெனில் பெரியோரையும் சிறியோரையும் படைத்தவர் அவரே. எல்லாரும் ஒன்று என எண்ணி காப்பவரும் அவரே. அவர் வலியோரிடம் கண்டிப்பான கணக்கு கேட்பார். எனவே மன்னர்களே,
நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளவும் நெறி பிறழாது நடக்கவும் உங்களுக்கு நான் கூறுகிறேன். தூய்மையானவற்றை தூய்மையாய் கடைப்பிடிப்போர் தூயோர் ஆவர். தூய்மையானவற்றை கற்றுக்கொண்டோர் தங்கள் செயல்களை முறைப்படுத்த வழி காண்பர். எனவே என் சொற்கள் மீது நாட்டம் கொள்ளுங்கள், ஏக்கம் கொள்ளுங்கள். நீங்கள் அவற்றால் நற்பயிற்சி பெறுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 82. பல்லவி. கடவுளே உலகில் எழுந்திருளும், நீதியை நிலைநாட்டும். கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். நீதியை நிலைநாட்டும். கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். நீதியை நிலைநாட்டும். எளியோருக்கும் திக்கற்றவருக்கும் நீதி வழங்குங்கள். சிறுமையற்றோருக்கும் ஏழைகளுக்கும் நியாயம் வழங்குங்கள். எளியோரையும் வலியோரையும் விடுவியுங்கள். பொல்லாரின் பிடியில் நின்று அவர்களுக்கு விடுதலை அளியுங்கள். கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். நீதியை நிலைநாட்டும். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் எல்லாரும் உன்னதரின் புதல்வர்கள். ஆயினும் நீங்களும் மனிதரை போன்று மடிவீர்கள். தலைவர்களுள் ஒருவர் போல வீழ்வீர்கள் என்றே. கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். கடவுளே உலகில் எழுந்தருளும், நீதியை நிலைநாட்டும். நீதியை நிலைநாட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு எருசலேமுக்கு போய்க் கொண்டிருந்தபோது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாக சென்றார். ஓர் ஊருக்குள் வந்தபோது 10 தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே, ஐயா, இயேசுவே, எங்களுக்கு இரங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார். அவ்வாறே அவர்கள் புறப்பட்ட போது அவர்கள் நோய் நீங்கிற்று. அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார். பின்பு அவரிடம், எழுந்து செல்லும், உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது நன்மையோ தீமையோ, நல்லதோ கெட்டதோ, இன்பமோ துன்பமோ, எது நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அந்த குரு தன்னுடைய சீடர்களுக்கு கற்பித்து கொண்டிருந்தார். இப்படி சொல்லி அவர் போதித்து கொண்டே நடந்து சென்று கொண்டிருக்கிற பொழுது அவர் கால் இடறி கீழே விழுந்து விடுகிறார். அந்த பாதத்திலிருந்து இரத்தம் வழிந்து சொட்டுகிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், இறைவா உமக்கு நன்றி என்று. அந்த சீடன் ஒருவன் அவரை கண்டு, குருவே, நீர் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது பாதம் இடறி கீழே விழுகிறீர், இரத்தம் சொட்டுகிறது, இருந்தும் நீர் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறீரே, அது எப்படி என்று கேட்டார். நீ ஏன் அப்படி எண்ணுகிறாய்? பாதத்தோடு இந்த காயம் நின்றுவிட்டது. ஒருவேளை என் கால் முழுவதுமே அடிபட்டு நான் நடக்க இயலாமல் போயிருந்தால் என்ன செய்ய முடியும்? ஒருவேளை இடரப்பட்ட நான் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு என் உயிர் பிரிந்திருந்தால் என்ன செய்திருக்க முடியும்? இப்பெரும் துயரத்திலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றினார் அல்லவா, அதற்காக இறைவனுக்கு நான் நன்றி சொன்னேன் என்று சொன்னாராம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நன்றி நிறைந்த உள்ளம் மிகச்சிறந்த புண்ணியம் வாய்ந்தது. நன்றி என்பது எல்லா நன்மைத்தனங்களுக்கும் மேலான நன்மைத்தனம். ஆனால் அது மட்டுமல்ல, எல்லா நன்மைத்தனங்களுக்கும் ஊற்றானதும் அதுதான். இந்த நன்றி நிறைந்த உள்ளம் இருந்துட்டா மற்ற எல்லா நற்குணங்களும் நம்முடைய மனதிலே எழுந்துவிடும், பிறந்துவிடும் என்று சொல்லி தத்துவமேதை சிசரோ குறிப்பிடுகிறார். பொதுவாக மனிதன் நன்றியை எதிர்பார்க்கிறான். நாமே யாராச்சும் நன்றி சொல்லலைன்னு சொன்னாக்க மனம் வருத்த அடைவது இயல்பான ஒன்றா தான் இருக்குது. தான் செய்கிற நன்மைக்கு ஒருவன் நன்றி செலுத்தவில்லை. நாம் யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு அவன் நமக்கு நன்றி சொல்லுன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் அது சொல்லுகிறது? அவன் நம்மை உதாசீனப்படுத்துகிறான். ஒரு பொருட்டாக நாம் செய்த உதவியை அவன் கருதவில்லை என்பதனை அது எடுத்து காட்டுகிறது என்பது நமக்கு புலப்படுகிறது. எவ்வளவோ உதவி செஞ்சேன், எத்தனையோ இன்னல்களையும் இடுக்கண்களையும் அவனுக்கு உடனிருந்தேன், துன்ப துயரத்தில் நான் அவனுக்கு உதவி செஞ்சேன், கை கொடுத்தேன், ஆனால் ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டானே என்னுடைய நண்பன் என்று சொல்லி நாம் நன்மை செய்தவர்கள் நன்றி செலுத்தாத பொழுது என்ன செய்கிறோம்? மனம் வருத்தம் அடைகிறோம், சற்று மனம் தளர்ந்து போகிறோம். ஆக மனிதர்கள் நாமே என்ன செய்கிறோம்? செய்த உதவிக்கு பிறன் உதவி பெற்றவன் நன்றி செலுத்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். அப்போ கடவுள் எதிர்பார்ப்பதில்
என்ன தவறு இருக்கிறது? இன்றைய நற்செய்தி அதைத்தான் நமக்கு எடுத்துரைக்கிறது. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வாழ் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இயேசு 10 தொழுநோயாளர்களை குணப்படுத்தினார் அப்படின்னு பார்க்குறோம். தொழுநோய் என்பது ஒரு சாதாரண நோய் அல்ல, அது ஒரு உயிர்கொல்லி, அது ஒரு தொற்று வியாதி என்று சொல்லி நாம் அறிகிறோம். விவிலியத்தில் லேவியர் புத்தகம் 13வது அதிகாரம் 45வது இறைவாட்டில் நாம் வாசிக்கிறோம். பாதிக்கப்பட்டவர், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர் கிழிந்த உடை அணிந்து தலைவாராமல் மேல் உதட்டை மறைத்து கொண்டு தீட்டு தீட்டு என்று சொல்லி அவர் வர வேண்டும். அவர் எங்கே தங்கியிருக்கணும்? பாளையத்திற்கு வெளியில்தான் அவர் தனியாக தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு கடும் நோயை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். அந்த நோயால் பாதிக்கப்பட்டவர் அதனை பாதிக்கப்பட்டு இருக்கிற வரைக்கும், அது குணமாகிற வரைக்கும் அவர் தீட்டுள்ளவர் என்று சொல்லி கருதப்பட்டார் அப்படின்னு பார்க்குறோம். அனைத்திற்கும் நன்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க, இப்படிப்பட்ட இந்த செயலுக்கு நன்றி சொல்லணுமா வேண்டாமா? கண்டிப்பாக சொல்ல வேண்டும். யார் நன்றி சொல்றா? 10 பேர் குணமடைந்தார்கள். அதில் ஒருவன் மட்டும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறான். முகங்குப்புற அவருடைய காலில் விழுந்து தனது நன்றியை தெரிவிக்கிறான் அப்படின்னு பார்க்கிறோம். அப்படி நன்றியை தெரிவித்தவன் யார்? ஒரு சமாரியன். அவன் யூத சமுதாயத்தால் அந்நியனாக கருதப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், சட்ட திட்டங்களை எல்லாம் பின்பற்றாதவன் என்று சொல்லி அவர்களால் இழிவாக கருதப்பட்டவன், தாழ்நிலையாக கருதப்பட்டவன். அவன் என்ன செய்கிறான்? தான் பெற்ற நன்மைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த திரும்பி வருகிறான். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? மற்ற 9 பேருக்கும் குணமாகலையா அப்படின்னு கேட்கிறார். யூத சட்டப்படி என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னாக்க, தொழுநோயால் பாதிக்கப்பட்டவங்க லேவியர் 14வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்க்கலாம். தொழுநோயில் பாதிக்கப்பட்டன என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்ல, நீ போய் குருகிட்ட காட்டு. குருகிட்ட காட்டணுன்னே குரு அதை உறுதி செய்து அவர் அவனுக்கு தகுந்த அந்த பலியை ஒப்பு கொடுப்பார். அதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன செய்யலாம்? சுதந்திரமாக சக மக்களைப் போல மனிதர்களிடத்தில் உறவாடலாம், வாழலாம். ஆனால் இந்த சமாரியன் என்ன செய்கிறான்? தான் குணம் பெற்றதை உணர்ந்து, யார் எனக்கு நன்மை செய்தாரோ, இயேசு எனக்கு நன்மை செய்தார், என்னுடைய நோயை குணமாக்கினார் என்பதை புரிந்து கொண்டு அவன் திரும்பி நன்றிமிக்க உள்ளத்தோடு, நன்றி நிறைந்த அந்த பண்போடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். ஒரு சின்ன பொருள் வாங்கினாலே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஆனால் இது பொருள் அல்ல, புதுமை, அனைத்திற்கும் மேலானது. இத்தனை நாட்களாய் சமுதாயத்தில் இழிவாக கருதப்பட்டன், இத்தனை நாட்களாய் பாளையத்திற்கு வெளியே வசித்து வந்தவன், இத்தனை நாட்களாய் தீட்டாக கருதப்பட்டவன் இன்றைக்கு ஆண்டவரால் குணமடைந்திருக்கிறான். அவரது பேரிரக்கத்தால் குணமடைந்திருக்கிறான். அவரது அருள் உதவியால் குணமடைந்திருக்கிறான். எனவே அவனுக்குள் ஆனந்தம் பொங்கி எழுகிறது. பல நேரத்தில் நாம் சந்தோஷமாக இருக்கிறப்ப கடவுளை மறந்துடுவோம். ஏதாச்சும் ஒரு துக்கம் துயரம் அப்படின்னு சொன்னாக்கத்தான் என்ன செய்வோம்? கடவுளை தேடி ஓடி வருவோம். ஐயோ, இவ்வளோ பெரிய துன்பம் வந்துருச்சு, ஆண்டவரே என்னை காப்பாற்றி, இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்படி விடுபட போகிறேன்னு தெரியலையே, இவ்வளோ பெரிய கஷ்டத்தை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சோகங்களை எல்லாம் இறைவனிடத்தில் புலம்புவதற்கு நாம் என்ன செய்வோம்? ஓடி வருவோம், தேடி வருவோம். அப்பொழுது ஆண்டவருடைய ஆறுதலை நாடி வருவோம். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கிற சமயத்தில் பல நேரங்களில் என்ன செய்கிறோம்? ஆண்டவரை மறந்து போய் விடுகிறோம். பல சமயத்தில் நம்மையே மறந்துடுவோம். கால் தரையில் நிற்காது, வானத்தில் பறப்போம், அவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா? படியெல்லாம் இல்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? இயேசு வந்தார், இயேசுவே எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? பல்வேறு நிலைகளில், பல்வேறு இடங்களில் பல்வேறு புதுமைகளை செய்கிறார்கள். குருடனை தொட்டு, அவர் கண்களை தொட்டு அவர் குணப்படுத்துகிறார். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கூடிய பெண்மணி ஆண்டவருடைய ஆடையை தொட்டு நலமடைகிறார் இல்லைங்களா? பல பேருக்கு இந்த 101 தலைவன் ஆண்டவரை சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் மகன் குணமடைவான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? வார்த்தையால் குணப்படுத்துகிறார், பலரை தொட்டு குணப்படுத்துகிறார். ஆனால் இங்கே பாருங்க, வித்தியாசமாக அவர்கள் இரக்கமாயிரும் என்று கேட்கிறார்கள். ஆண்டவர், நீ நலமாயிட்ட, உன் சொற்படியை நடக்கட்டும், அதெல்லாம் சொல்லலை. நீ சென்று குருவிடம் உம்மை காட்டும், அவ்வளவுதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் குணம் பெற்று விட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் அவர்களை குணப்படுத்தி விட்டார். கடைசியில் சொல்றார், உமது நம்பிக்கை உம்மை குணமாக்கிற்று, திரும்பி வந்த உடனே இல்லையா? அப்படி நாமும்
ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவருடைய இரக்கத்தை நாடுகிற பொழுது, அன்றாடம் அவரை தேடி வருகிற பொழுது, அன்றாடம் அவரை போற்றி புகழ்கிற பொழுது, அன்றாடம் அவர்களுக்கு நன்றி உள்ள மக்களாக வாழுகிற பொழுது ஆண்டவர் நமக்கு புதுமைகளை செய்கிறார். ஆண்டவர் நம் மீது இரக்கம் கொள்கிறார். ஆண்டவர் நமது நிலையை ஏறெடுத்து பார்க்கிறார். நம்முடைய வேண்டுதலுக்கு செவிசாய்க்கிறார். நன்றி நிறைந்த உள்ளத்தை அவர் என்றும் அவமதிப்பதில்லை என்று நாம் காண்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் நீதியோடும் இரக்கத்தோடும் வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். எளியோருக்கு இரக்கம் காட்டி அவர்களை பொறுத்தருள்வார், வலியோரை வன்மையாக தண்டிப்பார் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? எளியோர் இங்கே ஆண்டவரிடத்திலே இரக்கப்பட்டு கேட்டார்கள், மிகவும் தாழ்ந்து கேட்டார்கள். எங்கள் மீது இயேசுவே இரக்கமாயிரும் என்று கேட்டார்கள். அவர்கள் மீது அவர் இறங்கினார். இரக்கமுள்ள ஆண்டவரை நாடி வருகிற பொழுது, தேடி வருகிற பொழுது, அவருடைய இரக்கத்தை நாடுகிற பொழுது அவர் நம்முடைய குரலுக்கும் செவிசாய்க்கிறார். அதனால்தான் நாம் விவிலியத்தில் வாசிக்கிறோம், இடைவிடாது ஜெபியுங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருங்க, எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று, வல்லவரே உமது பெயரை புகழ்ந்தேற்றுவது நன்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு அப்படின்னு பார்க்கிறோம். என்றென்றும் அவர் நமக்கு பேரன்பு காட்டுகிறார். என்றென்றும் அவர் நமக்கு தமது இரக்கமிகு கரத்தால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்றென்றும் அவர் நம்மை சுகப்படுத்துகிறார். எனவே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மட்டுமல்ல, சக நண்பர்களுக்கும், இந்த படைப்புகளுக்கும், இந்த இயற்கைக்கும், சக உறவுகளுக்கும், சக சகோதர சகோதரிகளுக்கும், யாராயிருந்தாலும் அவர்களுக்கு நன்றி சொல்ல, நன்மை செய்தவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை என்பது இறைவன் கொடுத்த கொடை. இந்த வாழ்க்கை என்பது இறைவன் நமக்கு அளித்த வாய்ப்பு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? இந்த வாய்ப்பை, இந்த கொடையை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே அவருக்கு நன்றி சொல்ல, இப்படிப்பட்ட பெற்றோரை நமக்கு கொடுத்திருக்கிறாரே இந்த ஆண்டவர், எனவே அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பிள்ளை செல்வங்களை கொடுத்திருக்கிறாரே இந்த கடவுள், எனவே அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ இந்த நொடி பொழுது வரை என்னை காத்து வழிநடத்துகிறாரே நம் ஆண்டவர், எனவே அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். என் வேண்டுதல்களுக்கு எல்லாம் செவிசாய்த்து எனக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை அளிக்கிறாரே, இதோ நான் வேண்டி வந்திருக்கிற செயல்களை எல்லாம், என் வேண்டுதல்களை எல்லாம் என் ஆண்டவர் கேட்டருளி இருக்கிறாரே, எனவே அவருக்கு நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நன்றி நிறைந்த உள்ளத்தோராய் வாழ்வதற்கு வேண்டிய மனநிலையை இறைவனிடத்தில் கேட்போம். பல சமயத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைக்கு நாம் நன்றி சொல்ல மறந்து விடுகிறோம். எனவே தான் மறைந்த போப்பு பிரான்சிஸ் சொல்வார், 3 வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமானவை. முதல்ல என்ன செய்யணும்? எக்ஸ்கியூஸ் மீ, தயவு செய்து பண்போடு கேட்கணும், எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு. 2வது சாரி, ஏதாச்சும் தப்பு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க சாரி, மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு. 3வது பெற்றுக்கொண்ட நன்மைக்கு தேங்க்யூ, நன்றி என்று சொல்லணும். 3 வார்த்தையும் சொல்லுகிற பொழுது உங்களுடைய வாழ்வு சுமூகமாக மாறுகிறது, உங்கள் வாழ்வு இன்பமயமாக்கப்படுகிறது, உங்களுக்கு வரவிருக்கிற துன்பங்கள் எல்லாம் அகன்று போகிறது. யாராச்சும் நமக்கு தீங்கு செய்யணும்னு வந்தால் கூட அது பண்போடு நாம் பேசுகிற பொழுது, நன்றி தெரிவிக்கிற பொழுது அவன் அந்த செயலை மறந்து விடுகிறான், நன்மை செய்ய மாற்றம் பெறுகிறான் என்று நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். எனவே நாம் நம்முடைய வாழ்நாளில், நம்முடைய வாழ்க்கையில் நன்றி நிறைந்த உள்ளத்தோராய் வாழ்வதற்கு வேண்டிய ஆற்றலை, அந்த மனநிலையை, அந்த தாழ்ச்சியை, பண்பு நலனை இறைவனிடத்தில் வேண்டுவோம். இறைவனுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோம். ஏனென்றால் அவர் நல்லவர், இரக்கமுள்ளவர். காணிக்கை மலர்கள் கொண்டு வந்தே கனிவாய் ஏற்றிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்தேன், காயங்கள் ஆற்றிடுவார். உன்னத நிகழ்வாய் மாற்றிடுவாய், ஊழலும் குருதியும்
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. கனிவுமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். புனித ஜோசபாத் இரத்தம் சிந்தி அறிக்கையிட்ட நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாற்றி வருகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடுந்துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற மறைசாட்சியான புனித ஜோசபாத் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு
அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை அளிக்கும் அல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, இல்லாத பாவமே புரிந்து பாவினே, வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக விருந்து எங்களுக்கு துணிவும் அமைதியும் நிறைந்த உலப்பாங்கை அளிப்பதாக. நாங்கள் புனித ஜோசபாத்தின் எடுத்துக்காட்டால் தூண்டப் பெற்று எங்கள் வாழ்வை திரு அவையின் மாண்புக்காகவும் ஒற்றுமைக்காகவும் மனம் உவந்து கையளிக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போற்றி கீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும்.
வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசிர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Health, வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மனசெல்லாம் மெல்ல மெல்ல மரியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா.